3 கிலோவாட் சிஸ்டம் போட்டிருக்கோம். நீங்கள் பின்னாடி பார்க்கலாம். ஸோ நம்ம ஷீட்டில் அவருக்கு போட்டு கொடுக்கலான்னு சொல்லி டிசைட் பண்ணோம். 6 பைஃபேஷியல் சோலார் பேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். வித் ப்ராப்பராக 3 எர்த்திங் ஒரு லைட்டிங் அரெஸ்டரோடு பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்கான இன்வெர்ட்டர் வந்து ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் இன்வெர்ட்டர் போட்டிருக்கோம். நம்ம இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா வண்டலூர் பக்கத்தில் கண்டிகைன்ற ஒரு இடம். ஸோ இந்த கஸ்டமருக்கு வந்து ஒரு டூப்ளெக்ஸ் வீடு, வில்லா டைப்பு. இதில் வந்து நம்ம ஒரு 3 கிலோவாட் சிஸ்டம் போட்டிருக்கோம். நீங்கள் பின்னாடி பார்க்கலாம். 540 வாட்ஸ் 6 பேனல். பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு 6 பேனல் போட்டிருக்கோம். இது வந்து 3 கிலோவாட் செட்டப்புக்காக பிஎம் சூரியகர் ஸ்கீமில் 78,000 சப்சிடியோடு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த செட்டப் பற்றி சொல்லணுன்னா உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒரு 5,000 6,000 பில்லு வருதுன்னா நீங்கள் ஒரு 3 கிலோவாட் சோலார் சிஸ்டம் போட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம 6 பைஃபேஷியல் சோலார் பேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். வித் ப்ராப்பராக 3 எர்த்திங் ஒரு லைட்டிங் அரெஸ்டரோடு பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்கான இன்வெர்ட்டர் வந்து ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் இன்வெர்ட்டர் போட்டிருக்கோம். இந்த கஸ்டமர் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணியிருந்தார். அவர் கால் பண்ணதுக்கப்புறம் நம்ம நேராக அவரோட சைட்டை வந்து விசிட் பண்ணி அவரோட பிளேஸ் ரிக்குயர்மெண்ட் செக் பண்ணோம். ஸோ அவர் வந்து அயன் ஷீட் போட்டிருக்காரு மேலே. இது வந்து ஒரு டூப்ளெக்ஸ், அதாவது வில்லா டைப் பில்டிங் இது. ஸோ அது ஃபுல்லாக ஒரு ஷீட் போட்டு கவர் பண்ணியிருந்தார். ஸோ நம்ம ஷீட்டில் அவருக்கு போட்டு கொடுக்கலான்னு சொல்லி டிசைட் பண்ணோம். அதே மாதிரி அவரோட ரிக்குயர்மெண்ட் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அவரது ஒரு 3 பெட்ரூம் இருக்குது. ஃப்யூச்சரில் ஈவியும் அப்கிரேட் பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி அவரோட பில்லையும் பார்த்துட்டு அவரோட ரிக்குயர்மெண்ட்டு, கரண்ட் ரிக்குயர்மெண்ட் அண்ட் ஃப்யூச்சர் ரிக்குயர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த 3 கிலோவாட் சிஸ்டம் போட்டு கொடுத்துருக்கோம். கஸ்டமருக்கு நம்ம 3 கிலோவாட் போடலான்னு டிசைட் பண்ணோம். அதை பேஸ் பண்ணி நமக்கு பேமெண்ட் பண்ணார். காலையில் பேமெண்ட் பண்ணார். நம்ம ஈவினிங்கே அவருக்கு மெட்டீரியல் டிஸ்பேச் பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட் டே நம்ம இன்றைக்கி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டோம். காலைல வந்தோடனே அவரோட ஸ்பேஸை பேஸ் பண்ணி எப்படி பேனலை வந்து அரேஞ்ச் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு ரோவில் நம்ம 5 பேனலும் சிங்கிள் பேனல் தனியாகவும் போட்டிருக்கோம். இது எதனாலனா அவர் வந்து நாளைக்கு க்ளீன் பண்ணாலும் அவருக்கு இந்த ஸ்பேஸ் அக்சசிபிளாக இருக்கணும். அண்ட் இருக்கிற இடத்த மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். இதில் இன்னும் ஃப்ரீ ஸ்பேசஸ் அதர் சைடில் பார்த்திங்கன்னா இன்னும் ஃப்ரீ ஸ்பேசஸும் இருக்குது. இன்கேஸ் அவர் ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் பண்ணாலும் அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட டீம் வந்து முதல்ல இந்த பேனல் எப்படி அரேஞ்ச் பண்ணணுன்றதை மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கான மினி ரயில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் மினி ரயில்ஸ் போட்டு ப்ராப்பராக ரிவிட் யூஸ் பண்ணி அந்த மினி ரயில்ஸை நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மினி ரயில்ஸ்க்கு மேலே இந்த பேனல்ஸை நம்ம மிட் கிளாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பேனல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக MC4 போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் எந்த ஒரு கேபிளோ எதுவுமே கனெக்டர்ஸோ உங்களுக்கு வெளியில் தெரியாத மாதிரி எல்லாமே ப்ராப்பராக க்ளோஸ்டாக வச்சுருக்கோம். இப்போ பேனல் இன்ஸ்டால் பண்ண ஷீட்டுக்கு கீழே நம்ம இன்வெர்ட்டர் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ DCDB அண்ட் ACDB போட்டு இன்ஸ்டால் பண்ணுறோம். இது ப்ராப்பராக எர்த்திங்கும் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதில். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோவாட் VSOL இன்வெர்ட்டர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ லைட்னிங் அரெஸ்டர் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ லைட்னிங் அரெஸ்டர் வந்து ஒரு சோலார் சைட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இங்கே மல்டி ஸ்பைக் லைட்னிங் அரெஸ்டர் இன்ஸ்டால் பண்ணுறோம். அதை ப்ராப்பராக டவுன் கண்டக்டர் போட்டு கீழே எர்த்தில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணுறோம். மேலே லைட்னிங் அரெஸ்டர் இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ கடைசியாக நம்ம எர்த்திங்கை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 3 எர்த்திங் போடுறோம். ஒன்று ஏசிக்கு, இன்னொன்று டிசிக்கு அண்ட் ஒன்று லைட்னிங் அரெஸ்டருக்கு. ஸோ லைட்னிங் அரெஸ்டர்லேருந்து வர லைனு எங்கேயுமே கனெக்ட் ஆகாமல் டைரெக்டாக வந்து எர்த்தில் கனெக்ட் ஆகும். 3 எர்த்திங்குமே ப்ராப்பராக எர்த்து பிட் போட்டு எர்த்திங் கெமிக்கல் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க. 3 கிலோவாட் சிஸ்டம், ப்ராப்பரான பேனல் இன்ஸ்டாலேஷன், இன்வெர்ட்டர், எர்த்திங், லைட்டிங் அரெஸ்டர் எல்லாமே போட்டு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இது மாதிரி உங்கள் வீட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேட்கலாம்.